மக்களே, பிக் பாஸ் சண்டே எபிசோட்ல நடக்கும் நிகழ்வுகள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமா இருக்க போது. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த ஐப்பு பட்டனும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கான உதவியா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் வந்த உடனே போன வாரம் ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போனார். நாமினேஷனை ஒழுங்கா பண்ணுங்க, நாமினேஷன் என்னையா பண்றீங்க, ஒரே ஆளுக்கு ஓட்டுலாம் போட்டிருக்கீங்கன்ற மாதிரி பல கேள்விகள்லாம் போன வாரமே வச்சார் விஜிஎஸ். இந்த வாரம் அதுவாது க்ளோஸ் நாமினேஷன், இது ஓப்பனிங் நாமினேஷன். 2 ஓட்டு வந்தாவே நாமினேஷன்ல வந்துருவாங்க. அதுல கூட இவ்வளவு மட்டமா பண்ணிருக்கீங்களேன்ற மாதிரி கழுவி கழுவி ஊத்தி இருக்கிறார் இந்த ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸை பத்தி. இந்த விதிகளும் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தேவைதான். ஏன்னா ஓப்பன் நாமினேஷனை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி 2 ஓட்டு போனால் ஒட்டுமொத்த வீட்டையும் நாமினேஷனில் எடுத்துன்னு வந்திருக்கலாம். அந்த ஒரு புரிதலே இல்லாமல் நாமினேஷன் எதுக்கு பண்ணுறோம் ஏன் பண்ணுறோன்னே தெரியாமல் உட்கார்ந்துட்டு நாமினேஷனை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனை வச்சிருக்காரு. அது கேள்விகளை செதற விட்டுருக்கார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அரோரா இருக்காங்களே, அரோரா அப்போ ஒரு டாஸ்க் மாதிரி வந்திருக்கு. இந்த வீட்டில் சும்மாவே இந்த வீட்டில் வந்து பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற நபர் யாரு? எப்படி இந்த வீட்டில் வந்து பேமெண்ட் சும்மாவே வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்கன்ற ஒரு நபர் யார்? ஸோ ஒட்டுமொத்த வீடுமே தேர்ந்தெடுக்கும் ஒரு நபராக அது அரோராவாக தான் இருப்பாங்க. அதில் மாற்றிக்கிறதே கிடையாது. ஸோ அந்த விஷயம் சொன்ன உடனே அரோரா பிரேக்கப் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி உடஞ்சி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டாங்க. ஆல்ரெடி துஷார் போன வேதனையும் வழியிலையும் இருந்திருப்பாங்க. பிரேக் விட்டு அடுத்து இது நடந்தா அவங்களால என்ன பண்ண முடியும்? ஸோ அரோரா அழுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது 2. மூணாவது, ஸோ அந்த டாஸ்க்கை பற்றி டீட்டெயில் டிஸ்கஷன் நடந்திருக்கு. அந்த டீட்டெயில் டிஸ்கஷனில் எல்லாரும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் யாரை தேர்ந்தெடுத்தாங்க? சாண்ட்ரா. ஆனால் சாண்ட்ரா ஒஸ்ட் இல்லடா, அவங்க தாண்டா பெஸ்ட்டுன்றதை விஜேஎஸ் அங்கே ரிவீல் பண்ண. பிக் பாஸ் வரலாற்றில் விஜேஎஸ் தலைமையில் அந்த குறும்படம் போடப்பட்டிருக்கு. அதுலேயும் அந்த குறும்படத்தில் வர சாங் இருக்கு. சாங்கு ஒவ்வொருத்தரோட மூஞ்சே பரபரப்பாயிரும். அந்த மாதிரி 2 சாங் போட்டிருக்காங்களாம். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த குறும்படத்தில் வர சாங்கும் சரி தரமான ஒரு சம்பவமா இருக்கும். விஜேஎஸ் குறும்படம் அப்படின்னும் போது ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணும்ல. ஒரு மிகப்பெரிய 2 வருஷமா பார்ட்டிசிபேட் பண்றாரு, வீடியோவே போடாம வச்சிருந்தார்ல. இந்த இடத்துல போட்டு ஒரு குறும்படத்தை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் தரமான சம்பவமா இருக்கு. ஆடியன்ஸோட கைத்தட்டிலே ஒரு பக்கம் அதிர்ச்சாமே, அதிருது. சும்மா பேரை கேட்டாலே அதிருதுல அப்படின்ற மாதிரி சாண்ட்ராக்கு ஒரு மிகப்பெரிய அதிரும் சம்பவம் நடந்திருக்கு. இதுல சாண்ட்ரா இவங்களாம் ரொம்ப ஹாப்பி. அதுல ஒரு க்ளோஸ் அப் ஷாட் ஒவ்வொருத்தருக்கும் வைக்கும் போது பார்க்கணுமே, அதுல ஒரு குதூகலம் இருக்குது மக்களே. அதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இது ஒரு பக்கம். அதில் சாண்ட்ராக்கு ஒரு பாராட்டுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக என்னவென்றால், இது கமருதீனுக்கு ஒரு ரோஸ்ட் நடந்திருக்கு மக்களே. என்ன காரணம், என்ன ரீசன்ஸ்ன்னு தெரியல. கமருதீன் ஏதோ ஒன்று பேச வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ரோஸ்ட்டும் கமருதீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எதிர்பார்க்கலையா அப்படின்ற மாதிரி கமருதீனும் ஒரு பக்கம் வாங்கியிருக்கார். 1. அடுத்ததாக வியானாக்கும் ஒரு ரோஸ்ட் விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே வருது. வியானாவும் தானா வாயை கொடுத்து புண்படுத்திக்கிறது எப்படி, தானா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது அப்படின்ற மாதிரி வியானா ஏதோ ஒரு விஷயம் பேசி நல்லா செமத்தியா வாங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல். ஸோ வியானா எதிர்பார்க்காத ஒரு சம்பவமா இருந்திருக்க போது வியானாக்கு. அடுத்ததாக சபரி, சுகர் கோட் பண்றீங்க சபரி. ஒரு கேள்வி கூட ஒழுங்கா பதில் அளிக்க முடியாம சும்மா சுத்தல்ல விட்டுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு எபிசோட்ல நீங்க கனியை பார்த்துருந்தீங்களே, சுகர் கோட் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்களே. அதே மாதிரி சண்டே எபிசோட்ல சபரிக்கும் ஒரு தரமான சம்பவம் இருக்கும். ஏன் பிக் பாஸ் கேட்குற கேள்வி கூட பதில் அளிக்க முடியல, அது கூட ஒழுங்கா ஆன்சர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பிக் பாஸே 2-3 இடத்துல வச்சு செஞ்சதை நம்ம பார்க்க முடியும். அதே கேட்டகிரியில ஒரு பக்கம் சபரியும் நல்லா வாங்க போறார் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்ததாக இதுங்க சபரியா எஃப்ஜேவோட மிஷின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர்க்காஸ்டிக்காக எஃப்ஜேவோட இதுலையுமே ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணியும் சரி எஃப்ஜேக்குமே அந்த ரோஸ்ட் விழுந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு என்னன்னா, சபரி சுகர் கோட்டட் வார்த்தை பேசுறாரு, இதெல்லாம் பண்றாரு, அவர் ரோஸ்ட் பண்றீங்க ஓகே. ஆனா அது ஏன் வந்து விக்ரம் கிட்ட கேட்க மாட்டீங்க, விக்ரம் கிட்ட சொல்ல மாட்டீங்க? விக்ரமும் சுகர் கோட் பண்றாரு, விக்ரமும் இதெல்லாம் பண்றாரு, அப்ப விக்ரமே இதெல்லாம் கேட்டிருக்கணும்ல. ஸோ அது ஒரு பக்கம் எனக்கு இடிக்குது. விக்ரமை வந்து பாதுகாத்து கூட்டு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. அடுத்து எதிர்பார்க்காத ரோஸ்ட் யாருன்னா அமித் அவர்கள். அந்த கார்னிவல் இருக்குல்ல, கார்னிவலுக்கு எஃப்ஜேக்கு வந்து கிரெடிட் கொடுக்கல, இந்த மாதிரி இஷ்யூ கொடுக்கலன்ற மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அந்த ஒரு விஷயமும் டிஸ்கஷன் வந்திருக்கு. இதுல அமித் நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி அமித்துக்கும் ஒரு ரோஸ்ட், சைலண்டா இருந்த எனக்கே ரோஸ்டாடா அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ற தருணங்களையும் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு தகவல். ஃபைனலி பிரவீன்ராஜோட எவிக்ஷன். ஸோ பிரவீன்ராஜோட எவிக்ஷன்ல ஒட்டுமொத்த வீடுமே ஷாக் ஆகி அதிர்ச்சி ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்காங்க.
பிரவீன்ராஜ் ரொம்ப எமோஷனலா உடஞ்சிட்டாரு, பிரேக் ஆயிட்டாரு அப்படின்ற தகவலுமே அவர் வீட்டை விட்டு வர்றதுக்கான டைமிங்குமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரொம்ப பெருசா எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. பாவங்க அவரு நல்லா டாஸ்க்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி எளியறதுன்றது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளை பொறுத்த வரையும். பட் ப்ளே பண்ணிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணி ஒரு பக்கம் வெளியேற்றியாச்சு. வீட்டுக்குள்ள இன்னும் பல டம்மி பீஸுங்களை உள்ள சேவ் பண்ணி காப்பாற்றி வச்சிருக்கிறது பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக தான் இருக்கு. இவர் வெளியே போறது டோட்டலி அன்ஃபேர். அவரை விட தண்டக்கரமோ டம்மி பீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கே அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துட்டு இருந்தது. இதுதான் சண்டே எபிசோட்ல நடக்க போற நிகழ்வுகள். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.